கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 16/6/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 6 13 என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். I will not abandon my people Israel. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை கைவிடாத தேவன் என்கிறதான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் சிந்திக்கலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதிய நாள் காலவேளையிலே செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தை, மனிதர்கள், உறவினர்கள், நம்பினவர்கள், நம்மோடு கூட பழகினவர்கள் எல்லாருமே கைவிடுவாங்க. உங்களோடு கூட பழகினவர்கள், நெருங்கிய சொந்தம், இவங்க என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் என்று யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாருமே உங்களை கைவிடுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யார் கைவிட்டாலும், யார் உங்களை புறக்கணித்தாலும், யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும், உங்களை கைவிடாதவர், உங்களை புறம்பாக்காதவர், உங்களை தள்ளாதவர் ஒரே ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நமக்கு எப்போ இதெல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னால், நாம் நம்பினவர்கள் என்று, நம்பிக்கைக்குரியவர்கள் என்று யாரெல்லாம் நம்ம கைவிட்டு, நம்மை வெறுத்து, அல்லாவிட்டால் புறக்கணித்து தள்ளி, நாம் ஆகாதவர்கள், பிடிக்காதவர்கள் என்று சொல்லி மனிதர்கள் எப்பெல்லாம் நம்ம வெறுத்து ஒதுக்குறாங்களோ அப்போ தான் உண்மையான அன்பு, இயேசுவின் அன்பு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் என் மேல் காண்பிக்கிற அன்பு உண்மையான அன்பு. நீர் ஒருவர் மாத்திரமே தன்னலமற்ற, சுயநலமற்ற அன்பை காண்பித்து என்னை கடைசி வர கைவிடாமல் நடத்துவதற்கு என் இயேசுவாகி உம்மால் மாத்திரமே முடியும் என்பதை விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். வேதத்தில் ஆண்டவர் இதை குறித்து சொல்லி வைத்திருக்கிற சில வசனங்களை நான் எடுத்து காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 28 சொல்கிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 37 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் என்று சொல்லி. யோசுவா 1 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. உபாகமம் 31 6 கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே நம்புங்க, அப்படியே விசுவாசிங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க. முழு நிச்சயமாக சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். கர்த்தருக்குள் மறைந்த பரிசுத்தவான் டாக்டர் ஜீவானந்தம் நல்ல ஒரு தெய்வ மனிதர். உலகம் முழுவதும் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார். அவருடைய ஒரே பாடல், எல்லா கூட்டங்களிலும் அவர் பாடுகிறதான பாடல், மகிழ்ச்சி பத்திரிகை ஆசிரியர். அவர் பாடுகிற பாடல், இந்த பாடலை பாடாத கூட்டங்கள் இல்லை. சிறு பிள்ளையாக இருந்த நாட்களிலே நானும் அதை நன்றாக பார்த்திருக்கிறேன். திருச்சி பேரின்ப பெருவிழாவிற்கு வரும்பொழுதெல்லாம் இந்த பாடலை பாடுவார். எங்களுடைய திருச்சபையினுடைய கன்வென்ஷனுக்கும் அவர் வந்திருக்கிறார்.
அந்த நீதிமான் பாடுவார், இயேசு என்னை கைவிட மாட்டார். பெரும்பாலும் அவர் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்தந்த மொழிகளிலே இந்த பாடலை பாடுவார். இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற பாடல். அநேகர் அந்த ஒரு பாடலை பாடினாலே போதும், அநேகருடைய கண்கள் குளமாகி அழ ஆரம்பிக்கும். அந்த தெய்வ மனிதனுக்கு அப்படி ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருந்தார். அது ஏன் அப்படின்னா, அது ஆண்டவருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, உண்மையான வார்த்தை. இயேசு கைவிட மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கலக்கத்தோடு, வேதனையோடு, மனபாரத்தோடு, மன அழுத்தங்களோடு, கேள்விக்குறியான எண்ணங்களோடு காணப்படுகிற அருமையான சகோதரி, என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக என் தேவனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மனிதர்கள், உறவினர்கள், நம்பினவர்கள், நேசித்தவர்கள், அன்புக்குரியவர்கள், நம்பிக்கைக்கு தகுதியானவர்கள், இவர்களை முழுவதும் நம்பலாம் என்று யாரெல்லாம் நீங்கள் நம்பி யோசித்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சிங்களோ, இந்த சூழ்நிலைகளிலே கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படும் பொழுது இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், இப்படியெல்லாம் அவங்கள நம்பினேனே, இப்படி எல்லாரும் என்னை துரோகம் பண்ணிட்டாங்களே, எல்லாரும் என்னை மறந்து போயிட்டாங்களே, என்னை கைவிட்டுட்டாங்களே, இப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் தான் இயேசுவுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிந்து இந்த ஜெப நேரத்தில் என் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி அங்கலாய்த்து தவித்து நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிடாதபடி கரம் பிடித்து அணைத்து முத்தம் செய்ய பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமன். நேற்று கேள்வியும் பதிலும், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது, யார் யாரிடத்தில் கேட்டது? மாலுமி மற்றும் கப்பலில் இருந்தவர்கள் யோனாவை நோக்கி சொன்னது. யோனா 1:8. இந்த நாளுக்கான கேள்வி, சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.